இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்தில் கடவுள் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிப்போம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18 இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரப்பப்படும். எல்லாம் சொல்லுங்க, பள்ளத்தாக்கு முழுக்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரப்பப்படும். எப்படி ஆகும் என்று சொல்லும் போது கர்த்தருக்கு இது ரொம்ப அற்பமான காரியம். ஆமென். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆமென். கவனிங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய கண்களால் இது நடக்குமா நடக்காதா என்று நம்ம கண்ணால் பார்க்க முடியாதான். எங்கே இதெல்லாம் நடக்க போகுது, இந்த காரியத்தை நினைக்கிறோம், இந்த காரியத்தை விரும்பி இருக்கிறோம், அல்லது இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் இது என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ட்டு கண்ணில் பார்க்கும் போது தெரியாது, நடக்கிற மாதிரி தெரியாது, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி கடவுளுடைய செயல் இருக்கும். அவர் சொல்கிறாரு, நீ கண்ணில் பார்த்து நம்பாத, என் வார்த்தையை நம்பு, பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படின்னா நீ எதிர்பார்க்குற காரியம் இந்த அக்டோபர் மாதத்தில் உனக்கு உண்டாகும். பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்றார். ஆமே. இந்த நன்மைகள் எப்படி வரப்போது, கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி நம்முடைய குடும்பத்திலையும் நம் எதிர்பார்க்கிற காரியத்தில் உண்டாக போகிறது என்றால் அது ஆச்சரியமாக நடக்க போகுது. ஆமென். இந்த சைடில் இருந்து வருமா, அந்த சைடில் இருந்து வருமா, கண்ணில் பார்த்தா தெரியலையே, நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படி என்று நினைக்க போகிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுத்து இருப்பா, பின்னாடி பாரு, நீ எதிர்பார்க்குற காரியத்தெல்லாம் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும், சமாதானத்தினால் நிரப்பப்படும், மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும், சுகத்தினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி நடக்க போகுது அப்படின்னா, அவர் பார்வைக்கு இது ரொம்ப அற்பமான காரியம். கையை தட்டுங்க, அவர் பார்வைக்கு இது அற்பமான காரியம். ஆமே. இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த வார்த்தையை சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பார்க்காதே பின்னாடி இருந்து கடவுள் வேலை செய்ய போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்ய போறாரு. கண்ணில் பார்க்க முடியல, இது நடக்குமா நடக்காதான்ட்டு கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் நமக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் இந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியது, ஆமென், நமக்கு வேண்டியதை கடவுள் கொடுத்துருவார். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வேத பகுதி பின்னாடி இருந்து சொல்லும் போது இதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். இது நாங்கள் பெரிய கதையா, தண்ணீரால் நிரப்பம், காத்தையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு வெட்டுங்க, தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு பெரிய அற்புதமா அப்படின்னு நினைக்கிறோம். அது பின்னாடி இருந்து பார்க்கும்போது தான் இது எவ்வளோ பெரிய காரியம் என்று தெரியும். ஆமென். இஸ்ரவேல் தேசத்தில் 2ஆக பிரிக்கப்பட்டது யூதா
இஸ்ரவேல் என்று ரெண்டாக பிரிக்கப்பட்டது. அப்போ அந்நாட்களிலே என்ன நடந்தது அப்படி என்றால், இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப்புக்கு பதிலாக அவங்க மகன் யோராம் ராஜாவாக வருகிறார். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தா தெரியும். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்திலே ஆகாப்பின் குமாரனாகிய யோராம் சமாரியாவில் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12ஆம் வருஷம் என்ன பண்றார்? ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போல தன் தாயை போல அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலைகளை என்ன பண்றான்? அகற்றி விட்டான். இந்த ஆகாப்பின் மகன், அப்படியே சொல்லிடுறேன், ஏன்னா பெரிய வேத பகுதி இது. ஆகாப்பின் மகன் இஸ்ரவேல் சமாரியாவில் அவர் அரசாள்றார். ஆகாப் பொல்லாதவன். அவன் மனைவி ஏசபெல் விக்கிரத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அதிகமாக முக்கியம் கொடுத்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தா தெரியும். அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவங்க மகன் யோராம் ராஜாவாகிறாரு. யூதாவில் யோசபாத் ராஜாவாக இருக்கிறார். யோசபாத் ராஜாவின் 18ஆம் வருஷம் காலத்தில் இந்த யோராம் 12 வருஷம் 12வது வருஷத்தில் 12 வருஷம் ஆட்சி செய்தானாம் பாருங்க. ஆமென். அப்படி இருக்கும்போது மோவாப்பியர் பாருங்க, அவங்க அப்பா காலத்தில் ஆகாப் காலத்தில் மோவாப்பியர் இஸ்ரவேலுக்கு அடிபணிந்தார்கள். இஸ்ரவேல் மேற்கொண்டது. அதுக்கப்புறம் ஆட்சி மாறின உடனே இதோடைய பின்னணியை சொல்கிறேன், எவ்வளோ முக்கியமானதுன்னு. அது சொன்னாதான் புரியும். ஆமென். ஆட்சி மாறினோடனே அவன் பாருங்க இந்த கப்பம் கட்டுறதை விட்டுட்டான். யாரு? மோவாப். விட்டுட்டு அவன் விரோதமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். சமாரியாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணும்படியாக செயல்பட ஆரம்பிச்சான். இதனால என்ன நடந்ததுன்னா, யோராம் ராஜா பக்கத்தில் யூதா ராஜா கிட்ட யோசபாத்து கிட்ட கேட்குறாரு. 2 இஸ்ரவேல் தான். அவங்க கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி மோவாப் எனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வரான், ஆகையால் நீ என் கூட யுத்தம் செய்யணும் அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், நான் வரேன், நம்முடைய தேசம் இது அப்படி என்று. அந்த யூதா ராஜாவும் சமாரியாவில் இருக்கிற யோராம் ஆகாப்பின் பையன் அவனும் 2 ராஜாவும் இன்னொரு ராஜாவும் சேர்றாரு. இதில் யோதாம் என்ற ஒரு தேசம், அந்த ராஜாவும் சேர்ந்து 3 ராஜாக்கள் யோவாப் என்ற தேசம், யோவாப் தேசத்துக்கு விரோதமாக போகிறார்கள். அவர்கள் மகா பெரிய ஆட்கள் அவர்கள். அந்த ராஜாக்கு இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து அந்த ராஜா கிட்ட யுத்தத்துக்கு போறாங்க. இவர்கள் தேவனுடைய சேனை இவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை. அப்போ இவங்க 3 ராஜாக்களும் போய் மோவாப்புக்கு விரோதமாக போகும்போது என்ன நடக்குதுன்னா, 7 நாள் தண்ணி இல்லை. எத்தனை நாள்? வனாந்தரத்தில். யோசனை பண்ணி பாரு, 7 நாள் தண்ணி இல்லாத ரொம்ப நொந்து போயிட்டாங்க. 7 நாள் தண்ணி இல்லைன்னா என்ன ஆகுறது? கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கலனாலும் கஷ்டம். 7 நாள் தண்ணி இல்லை. அதனால இந்த யோராம் ராஜா கத்துறான், ஐயோ கடவுள் நம்மளை மோவாப்பு கையில் ஒப்பு கொடுக்கும்படியாக தான் இது இப்படி பண்ணிட்டாரோ அப்படி என்று. உடனே யோசபாத் சொல்கிறான். யோசபாத் பாருங்க, யூதாவின் ராஜா. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படி என்று அவன் சொல்கிறான். இங்கே யாரும் தீர்க்கதரிசி யாரும் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஜபிக்கும்படியாக நம் யுத்தத்துக்கு போகிறோம், நம் வெற்றி பெறும்படியாக ஜபம் செய்கிற கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிற ஒருவரும் இல்லையா என்று கேட்கும் போது தான் சொல்றாங்க, எலிசா என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. எலியாவன் கைக்கு தண்ணீர் வார்த்தவர் எலிசா என்று தேவ மனுஷன். சரி, அவரை கூடுங்க, அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொன்னா. இப்ப பாருங்க 12ஆம் வசனம். அப்போது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேல் ராஜாவும் யோசபாத்தும் யோதமின் ராஜாவும் அவர்களிடத்து போனார்கள். எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கு என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியிடத்திலும் உம்முடைய தாயாராகிய தீர்க்கதரிசியிடத்திலும் போவோம் என்றான். பாருங்க, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து யோராமை பார்த்து சொல்றான், என்கிட்ட ஏன் போவற? பாகால் தீர்க்கதரிசி கிட்ட போனிய, உன் தகப்பனும் உன் தாயும் அங்கதானே போய் கேட்டீங்க, கடவுளை விட்டீங்களே.
ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியக்காரருக்கு ஏன் கோபம் வருதுன்ட்டு புரிஞ்சிச்சிங்களா? வேதத்தை ஒழுங்காக வாசித்து பார்த்தா தெரியும். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அவங்க சொல்கிறாரு பாருங்க, பெரிய ராஜா வந்து கேட்குறான், எப்பா எனக்காக ஜெபம் பண்ணு, நான் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு தெளிவா, என்கிட்ட எதுக்கு வந்தீங்க? பாகால் தீர்க்கதரிசிக்கிட்ட போ. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி பண்ணுறது இல்லை. சபைக்கு ஒன்று வருது, எங்கேயோ போய் ஜெபம் பண்ணுறது. நமக்கு உங்கள் பேர் தெரியும், உங்கள் பிள்ளைங்க பேர் தெரியும் எல்லாம். ஆனால் அங்கே போயிடலாமா? பங்காளர் ஆயிடலாமா? அதான் ஆயிடலாமா? உங்கள் பேர் தெரியுமா? உங்கள் ஊர் தெரியுமா? நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் வீணடிக்காதீங்க. ஹல்லேலூயா. சபையை கடவுளை எதுக்கு வச்சிருக்கிறாரு? சபையின் ஊழியரை கடவுளை எதுக்கு வைத்திருக்கிறாரு? ஆனால் தான் அவர் திட்டுறாரு பாருங்க, எனக்கு உனக்கு என்ன சம்பந்தமே இல்லை போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, கீழே வசனத்தை வாசிங்க, என்ன ஆகுது பாருங்க. எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனாகிய அதுக்கு இஸ்ரவேல் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்க வரவழைத்தார். அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்க கூப்பிட்டாருன்ட்டு. உடனே அப்பதான் இவர் சொல்றாரு, இல்ல, அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபத்தின் முகத்தை பாராதன்னா. யோசபத்து வந்து தாவீதுடைய வம்சத்துல வரவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபத்து வந்து அந்த யூதா வம்சம். அதான் சொல்றான், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. யூதாவில் வந்த வம்சம் எல்லாம். அதான் சொல்றாரு, இவர் முகத்தை பார்த்து தான்ப்பா நான் ஜெபம் பண்ண போறேன்னு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அவங்க எனக்கு பிடிக்காது, ஆனால் இவங்கள பார்த்து தான் நான் இதை பண்ணுறேன் சொல்கிறாங்களா இல்லையா ஊழியக்காரர்? அவங்களுக்காக தான் இதை நடத்துகிறேன். அது மாதிரி தான் இவரே சொல்கிறார், அவங்க உனக்காக நான் பண்ணல. இந்த யூதா ராஜா இருக்கிறானா, அவன் கடவுளுக்கு பிரியமானவன், அவன் கடவுளை ஆராதிக்கிறவன், அவனுக்காக இதை பண்ண போகிறேன் அப்படின்று அவனுக்காக கடவுள்கிட்ட என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக, கடவுள் வார்த்தையை பேசும்படியாக செய்கிறாரு. அப்படி என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சொல்லி சேனையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இப்போதே ஒரு சுரமண்டல் வார்த்தையக்காரரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்க, வாசிக்கிறீங்க எவ்வளவு முக்கியம் பாருங்க. இன்னைக்கு ஆளு காணோம் வாசிக்கிறவர். ஒரு சுரமண்டல்கார வாசிக்க கூப்பிடுங்க, இசை வாசிக்கிற கூடுங்கன்றார். ஏன் இவர் சொல்ல வேண்டியது தானே ஆண்டவர்? இல்லை, வாசிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆமென். கடவுளுடைய அபிஷேகம் இது மூலியமாக வெளிப்படுகிறது. சொல்றார், இப்போதே ஒரு சுரமண்டல் வார்த்தையக்காரனை எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல் வாத்தியக்காரன் வந்து வாசித்த போதே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று. கையை தட்டுங்க, கர்த்தருடைய கரம். பாடல் பாட வாசிக்கும் போதே கடவுளுடைய அபிஷேகம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். கடவுளுடைய அபிஷேகம் வெளிப்படுகிறது. என்ன நடக்குது? அப்போதான் இந்த வார்த்தையை சொல்றான், அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க. சரி, வாய்க்கால்கள் வெட்டினா மேல இருந்து தண்ணி வருமா? மழை வருமா? மழையெல்லாம் நீங்க காண மாட்ட. காற்று வீசுமா? அதெல்லாம் நீ பார்க்க மாட்ட. அப்ப எப்படி சார் இதெல்லாம் நிரப்ப முடியும்? நம்ம சொல்றோம்ல, எங்க ஓனரை நம்புறாங்க, அவரை நம்புறாங்க, இவரை நம்புறாங்க, அவர் தாங்க எனக்கு உதவி செய்ய போறாரு. இல்ல, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா வாய்க்கால்களை வெட்டும் போது பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரா. கையை தட்டுங்க நல்லா. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்க முடியாது கடவுள் இதை செய்ய போறாரா, அதை செய்ய போறாரா அப்படின்ட்டு.
நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஆமென். இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது நடக்க போகுது. சொல்லுங்க, அது நடக்க போகுது. நல்ல காரியம் சொல்றேன், எல்லா நல்ல காரியமும் இந்த அக்டோபர் மாதத்துல அது நடக்கும். எப்படி ஆக போகுது? மேல இருந்து ஊத்த போதா தண்ணி, மழை வர போதா? அதெல்லாம் சொல்ல இவரு. ஆமென். காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். எங்க ஓனர் சம்பளத்தை ஏத்த போறாரா? அதெல்லாம் கண்ணில் பார்க்க மாட்டேன், ஆனா சம்பளம் உனக்கு ஏறும். அதை தான் சொல்றது. ஆமென். எனக்கு இப்படியெல்லாம் நடக்க போதா, இந்த நன்மை நடக்க போதா, இங்க இருந்து உண்டாக போதா, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். வாய்க்கால்களை வெட்டுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள். கொஞ்சம் வாய்க்கால்களை வெட்டுங்களேன். வாய்க்கால், எல்லாம் சொல்லுங்க, வாய்க்கால். இந்த வாய்க்காலை வெட்டு. அவன் வாய்க்காலை அதை வெட்டினான், நம்ம எதை வெட்டணும்? இந்த வாய்க்காலை வெட்டணும். சும்மா அப்படியே கூட எங்கெங்க கர்த்தர் ஆசீர்வாதம், எங்கெங்க ஒரே உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. வாய்க்காலை வேற மாதிரி வெட்டுற. சுகம் உண்டாவதாக என்று வாய்க்காலை வெட்டுங்க. பலன் உண்டாவதாக என்று வாய்க்காலை வெட்டுங்க. இந்த வாய்க்காலை வெட்டுங்க கொஞ்சம். ஹல்லேலூயா. வேற மாதிரி வெட்டி நிற்கிறோம், எல்லாரையும் வெட்டி நிற்கிறோம் இந்த வாய்க்காலை வச்சு. ஆமென். அவங்க பார்த்தீங்களா மோசமானவங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் சொல்றேன், ஒருத்தரையும் குறை சொல்லாதீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, கையை தட்டுங்க, நல்லா வெயிட்டா. ஹல்லேலூயா. மற்றவங்களை வெட்டாதீங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, நன்மைகளுக்காக, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில நடப்பதுக்காக நன்மையை வெட்டுங்க. சொல்லுங்க, நான் வாளாகாமல் தலையா மாறேன். இதான் வாய்க்காலை வெட்டுறது. ஆமென். நான் சுகத்தோட இருப்பேன். யோராம் சொல்றான், நம்மலாம் சாக போறோம். அவன் எப்படி வெட்டுறான் பாரு வாய்க்காலை. ஆனா இங்க யோசபாத் சொல்றான், எப்பா அப்படி வெட்டாதப்பா, கடவுள் நம்மளை இதுக்காக கொண்டு வந்தாரு, சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்தாரு. இல்ல, இவன் கண்ணில் பார்க்கறான், ஐயோ 7 நாள் தண்ணி இல்ல, இன்னும் அவருக்கு 7 நாள் தண்ணி இல்ல, கடவுள் நம்மளை கைவிட்டாரு. இல்ல இல்ல, நீ உணரணும், காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா உனக்கு அற்புதம் நடக்க போகுது, உனக்கு நன்மை உண்டாக போகுது, நம்ம விரும்புகிற காரியம் எல்லாம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், கண்ணில் பார்த்து நம்புறது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தையை நம்புவது. ஆமென். அதான் வாய்க்காலை நல்லா வெட்டணும். ஆமென். நல்லா துதிக்கணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை, மரணமும் ஜீவனும் நாவின் கீழே இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். எல்லாம் தோல்வியா முடியும் போது நீங்க வாய்க்காலை வெட்டிக்கினே இருக்கணும். இல்லை, நான் பிழைப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், எனக்கு இந்த அற்புதம் நடக்க போகுது, எனக்கு உயர்வு வரப்போகுது, எனக்கு நல்ல ஒரு குழந்தைய பிறக்க போகுது. எல்லாரும் சொல்லுவாங்க. யோராம் மாதிரி மக்கள் இருப்பாங்க, யோராம் ராஜா மாதிரி மக்கள் இருப்பாங்க. எங்க உனக்கு நடக்க போகுது? அவன் சொன்னால 7 நாள் ஆச்சு தண்ணி இல்லையே பார், நாக்கு வறண்டு இருக்கு பார், எவ்வளவு நொந்து போயிருக்கிறேன் பார், நிக்க பலன் இல்லை, எதுவும் இல்லை. ஆட 7 நாள்னா அவர்கிட்ட 7 வருஷம் ஆகட்டும், கடவுள் சொன்னதை அப்படியே நடத்துவார் என்று நான் வாய்க்காலை வெட்டணும். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், வாய்க்காலை வேற மாதிரி வெட்டாதீங்க. நீங்க வாய்க்காலை வெட்ட வெட்ட தான் தண்ணி எங்க இருந்து வந்ததுதான்? ஏதோம்ல இருந்து வந்ததான். அவனுக்கு ஆச்சரியம், எங்க இருந்து வந்தது தண்ணி? இது பெரிய ஒரு அற்புதம். என்னன்னா, ஒரு தண்ணியை வச்ச கடவுள் இவங்களுக்கு வேண்டியதை திருப்தி ஆக்குறாரு, அவங்க வாழும்படியாக செய்கிறார். அதே தண்ணியை வச்சு ஏதோ மோவாப்பியரை அவர் அழிக்கிறாரு. எப்படி அழிக்கிறார் பாருங்க. இதை ஒண்டி கீழே வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு சொல்றார். கர்த்தரின் பார்வைக்கு என்னவா? அற்ப காரியம் சொல்றாரு. இது கர்த்தரின் பார்வைக்கு ரொம்ப அற்ப காரியம்பா. எப்படி நடக்க போகுதுன்னு பாரு. அடுத்த வசனம் கீழே. ஒப்பு கொடுப்பார். 20 சொல்றாரு பாருங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தும் நேரத்தில், எல்லாம் சொல்லுங்க, மறுநாள் காலமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி, மறுநாள் காலமே. புலம்புற காலமா?
புலம்புறது சொல்றாரா? பலி செலுத்துற நேரம் கையை தட்டு, ஸ்தோத்திர பலியை செலுத்து. ஏதோ மாசம் ஒரு நாள் வந்து சோத்திரம் 1ஆம் தேதி எனக்கு ரபா பாபா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா, தண்ணீரம் தந்தீ நன்றி ஐயா. சொல்லுங்க, குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன வருது? ஊர்ல மழை வந்துச்சு தெரியுங்களா? முழுக்க தண்ணி, ஆனா குடிக்க தண்ணி இல்லாம எவ்வளவு 2 நாளை தாக்கு பிடிக்க முடியல, 7 நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆமென். கடவுள் சொல்றாரு இது நடக்கும். அற்பமான காரியம் நீ கண்ணில் பார்க்க மாட்ட, ஆனா உன்னை நான் திருப்தி ஆக்க போறேன், உனக்கு அற்புதம் செய்ய போறேன், உனக்கு வேண்டியதை நான் இந்த அக்டோபர் மாதத்துல கொடுக்க போறேன். ஆனா பலி செலுத்து. ஆமென். காலையில் எழுந்த இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த தலைவர் சரியில்லை, அவன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, நீயே சரியில்லாத ஆள் தான். ஆமா, சரியில்லை இல்லை, அதெல்லாம் நான் புலம்ப போறதில்ல. எழுந்த உடனே நான் அப்பாவின் சமூகத்தில் ஸ்தோத்திர பலியை செலுத்தி கொண்டே இருக்க போறேன். ஹல்லேலூயா, ஆமென். என்ன நடக்க போகுது? மறுநாள் காலமே பலி செலுத்தும் நேரத்திலே கர்த்தர் செய்த இதோ, எல்லாம் சொல்லுங்க இதோ, நல்ல சத்தத்தை உயர்த்தி இதோ அப்படின்னா, இதோ பார், நீ பலி செலுத்தும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது, கடவுளுக்கு நன்றியை செலுத்தும் போது எப்படி நடக்க போகுது? அற்பமான காரியம் நீ பார்த்து கொண்டு இருப்ப. ஆமென். பார் சொல்றார், பார். பலி செலுத்தி வாய்க்காலை வெட்டி நல்ல வார்த்தையை பேசி கண்ணில் பாருன்றார். அதை எதிர்பார். நீ எதுக்காக வேண்டிக் கொண்டையோ, எதுக்காக எதிர்பார்க்கிறியோ, நீ பலி செலுத்தி கொண்டே இருக்கும் போது பார், இதோ பார். என்ன பாரு? உனக்கு வேண்டியதை வருவது பாரு. உனக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு தண்ணி. நான் சொல்றேன், இந்த காலவேளை நமக்கு என்ன வேணும்? வாய்க்காலை வெட்டு, நல்ல வார்த்தையை பேசு, பலி செலுத்து. எல்லாம் சொல்லும், வாய்க்காலை வெட்டு, பலி செலுத்து. இது ரெண்டும் பண்ணி பாரு. மூன்றாவது பார், எதிர்பாரு. நீ எதுக்காக வேண்டிக் கொண்டையோ, எதுக்காக எதிர்பார்க்கிறியோ, அது அற்புதமாக வருவதை பாரு. அல்லேலூயா. அவன் பலி செலுத்தி கொண்டு இருக்கும் போது இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. கையை தட்டுங்க. தேசம் தண்ணீரால். எங்க இருந்துங்க வந்தது இது கடவுள்கிட்ட இருந்து வந்த தண்ணி. எங்க இருந்து வந்த நன்மை இது கடவுளுடைய நன்மை. எங்க இருந்து வந்த அற்புதம்? கடவுளுடைய அற்புதம். கடவுள்கிட்ட இருந்து உனக்கு உதவிகள் வரும், கடவுள்கிட்ட இருந்து அற்புதம் நடக்கும். அவனுக்கு ஆச்சரியம், எங்க இருந்து வந்தது? காலையில் எழுந்து பார்த்து பலி செலுத்தி வந்து பார்த்தா வாய்க்காலை வெட்டினா பாரு, அது முழுக்க தண்ணீர். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். தண்ணியே இல்லை, ஆனா எல்லாம் சாவ போறான்னு நினைக்கிறான். ஆனா கடவுள் அற்புதமாக தண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, இந்த தண்ணியை வச்சு கடவுள் என்ன செய்யறாரு பாருங்க. அடுத்து என்ன செய்யறாரு? ஒன்று, இவங்க திருப்தி ஆகுறாங்க. அடுத்தது, இந்த தண்ணியை வச்சே மோவாபியரையும் அழிக்கிறாரு. அடுத்த வசனம் கீழே, தங்களுடைய யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவள் ஆயுதங்களை தரிக்கத்தக்கதாக வயதுள்ளவர்களும் அதுக்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து வெளியே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலை, கவனிங்க, மோவாபியர் அதிகாலை எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேலே பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. அதனால அவர்கள், இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். அதனால் மோவாபியரே
கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்துக்கு வந்தபோது என்னவெனில், இஸ்ரவேல் எழும்பி மோவாபியர் தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்க மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி. ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க எல்லாத்தையும். ஆமென். வந்து ஈஸியா மாட்டிக்கினாங்க நடுவில். ஹல்லேலூயா. இவங்களை அழிக்கணும்ட்டு வந்தவங்க காலையில இருந்து இவங்க பாருங்க, கடவுள் பிள்ளைங்க ஸ்தோத்திர பலி செலுத்துறாங்க. அவன் காலையில இருந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகறான். காலையில எழுந்து பார்த்தா சூரியன் பிரகாசித்ததான் அந்த தண்ணியில பிரகாசித்த உடனே கடவுளை எப்படி மாத்தினாரு பாருங்க. அவன் கண்ணுக்கு ரத்தம் போல அப்படியே தெரிஞ்சுதான். ஹல்லேலூயா. மகாபலிபுரம் கோவளம் போகும்போது அங்கே காலையில் சரி சண்டை பார்க்கலாம் வந்து அதை எழும்ப பார்த்தீங்களா பீச்சில் பார்க்கலான்ட்டு போனால் அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த சூரியன் தண்ணியில் அப்படியே படுது, அந்த முழுக்க ஷேட் அடிக்குது பாருங்க, அவ்வளோ ஆரஞ்சு கலரில் அப்படியே அவ்வளோ அழகாக இருந்தது. அது மாதிரி தான் கடவுள் பண்ணாரு. சூரியன் தண்ணியில பட அது அப்படியே ரத்தம் போல மாறி விட்டது. இதனால அவன் என்ன பண்ணான், ஏதோ மோவாபிய அந்த 3 ராஜாக்களும் தங்களுக்குள்ள சண்டை போட்டு வெட்டி மடிஞ்சார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஈஸியா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரலான்ட்டு போறான், நடுவில் போயிட்டு ஐயா ஈஸியா மாட்டிக்கினார். ஹல்லேலூயா. கடவுள் எப்படி செய்தார் பாருங்க. ஒரே தண்ணியில வச்சு ஒருத்தனுக்கு திருப்தி ஆக்குறாரு அதே ராஜாக்கு. அதே தண்ணியை வச்சு எதிரி அழிக்கிறாரு. கையை தட்டு நல்லா. ஹல்லேலூயா. கடவுளுக்கு ரொம்ப அற்ப காரியம். அக்டோபர் மாதத்தில் இதை தான் சொல்றாரு. ஆமென். ஒரே காரியத்தை வச்சு ஆண்டவர் எதிரியை ஓட விடுவார், அதே காரியத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையில திருப்தி ஆக்குவார். இந்த அக்டோபர் மாதத்தில் அதுதான். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை குறித்து பயப்படாதீங்க, அதை குறித்து கலங்காதீங்க. ஐயோ என்ன நடக்க போகுது என்று நினைக்காதீங்க. கடவுள் நம்மளை சாகடிக்கிறதுக்காக அல்ல, கடவுள் நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தான் கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகத்தோடு இருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் அத்தனையும் உங்களுக்கு ஈஸியா ஆண்டவர் சுலபமாக செய்ய போகிறாரு. அது எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்க போதா? இல்லை, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் வாய்க்காலெல்லாம் நீ வெட்டும் போது அது தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வார்த்தையை நம்பின்னு போங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கு? அற்பமான காரியம். ஒன்றை இல்லை, அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சார். இதை செய்ய மாட்டாரா? நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு தெரியாது. அவர் எவ்வளோ பெரிய காரியம்லாம் செய்ய மாட்டாரா? இந்த தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? உங்கள் குழந்தைக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? உங்கள் வேலை ஸ்தானத்தில் உங்களை உயர்த்த மாட்டாரா? நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் ஈஸியாக, ரொம்ப அற்பமாக அவர் ஈஸியாக செஞ்சுட்டு போவார். ஹல்லேலூயா. ஒரே தண்ணியை வச்சு உங்கள் வாழ்க்கை ஜீவன் காப்பாற்றினாரு, அதே தண்ணியை வச்சு எதிரின் ஜீவனை அழிச்சார். இதுதான் நம்முடைய தேவன். உனக்கு விரதமாய் எழும்புகிற பிசாசின் கிரியைகள், சத்ருவின் கிரியை எல்லாவற்றையும் ஆவியானவர் எல்லாவற்றையும் அழித்து போடுவார். அதே ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உனக்கு ஜீவனை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்தில் எதிர்பாருங்க தேவ பிள்ளையை, அது அப்படியே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். இந்த கால வேளையில் சொல்கிறேன், தீர்க்கதரிசனமாக உரைக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தண்ணீரால் நிரப்பப்படும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் அற்புதமாக வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், நன்றி சொல்லுவோம் கர்த்தருக்கு. ஆமென். இன்றையிலேருந்து வாய்க்காலை வெட்டுங்க. யாரை வெட்டுற போறீங்க? எல்லாரையும் வெட்டாதீங்க. வாய்க்காலை கர்த்தருக்கு நன்றி சொல்லு, வாய்க்காலை வெட்டணும், ஸ்தோத்திர பலி இன்னும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் சொல்றாரு, நீ பார். ஆமென். நீ பார்க்கும் போது அப்படியே உனக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும்.
எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலம் எங்கும் பரவிடுவேன். சொல்லுங்க. அபிஷேக நதி நானே, அகிலெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயம் இடமெல்லாம், நாங்கள் போகும் இடமெல்லாம், நதி பாயம் இடமெல்லாம், நாங்க போகும் எல்லாம் நிரம்பும் நிரம்பும் இயேசுவின் நாமத்தினால. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள சந்தராபாமா, வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்ற இந்த அக்டோபர் மாதத்துல எல்லாம் நிரம்பி வழிவதாக. ஆசீர்வாத நன்மைகள், சுகம், எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் நிரம்பி வழியும் இயேசுவின் நாமத்தினால. இது எப்படி நடக்க போது? கர்த்தரால் ஆக போது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனா தண்ணீரால் நிரப்புகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார், அவர் நன்மைகளை செய்வார். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்காலையெல்லாம் வெட்டுங்கள். நன்றி சொல்லுங்க தகப்பனுக்கு, நல்ல வார்த்தையை பேசுங்க. நான் சொல்றேன், மூன்றாவது அதை எதிர்பார்த்து கொண்டு இருங்க. நீங்கள் விரும்புகிற காரியம், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் இந்த அக்டோபர் மாதத்துல கடவுள் செய்வாரு. தண்ணீரால் நிரப்புவாரு. நீங்க எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகள் வரப்போகுது. நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்க போகுது. பயப்படாதீங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு ரொம்ப அற்ப காரியம். அதுதான் சொல்றாரு. எவ்வளோ உதவி செய்தாரு, எவ்வளோ நன்மை செய்தார், அதெல்லாம் செய்தவர் இதை செய்ய மாட்டாரா? என் மகளே இதை செய்ய மாட்டாரா? என் மகனே இதை செய்ய மாட்டாரா? நீ அதை குறித்து பயப்படாத, அதை குறித்து நீ கலங்காத. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அவரால் எல்லாம் முடியும். அப்பா, இந்த நல்ல காலவேளைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசனத்திலிருந்து உம்முடைய நன்மைகளை அனுபவிக்க உமக்கு நன்றி சொல்ல, வார்த்தை கேட்க உதவி செய்து இந்த திருவிருந்தை பிளஸ் பண்ணுங்க. எடுக்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய சீஷலை எடுத்து கொடுத்து, இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூற முடியாது, இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்னை நினைவு கூற சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்து, இது வாங்கி பானம் பண்ணுங்கள், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற
புது உடன்படிக்கைக்குரிய பாவ மன்னிப்புக்கென்று புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக அதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்ன நினைவு கூற சொன்னார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவத்துக்காக சாபத்துக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி மீட்பை உண்டாக்கினார். மனுஷனுக்கு செய்ய வேண்டிய எல்லா பரிகாரத்தையும் செய்து முடித்தார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவே, உடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தை ஆசீர்வதிக்கிறோம், எடுக்கிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும்போது இந்த திருவிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒப்பு கொடுத்தீரையா, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி நோக்கி பார்த்ததே நான் பிழைத்து பிழைத்து கொண்டுமையா, உம்மை நோக்கி பார்த்ததே நான் பிழைத்து கொண்டுமையா. ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலக இரட்சகரே, உலக இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மை எனக்காக. உலகின் இரட்சகரே, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் காணியா, சிலுவையிலே சிலுவையில் தொங்கினீரே. அப்பா நன்றி அப்பா, ஜீவன் தரும் கனியா, தகப்பனே சிலுவையில் தொங்கினீரே, ஒப்பு கொடுத்தீரையா, சந்தர பாபா பாபா மாமா 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 ரட்சகரே, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, சுமந்தீரையா, அப்பாவும் தீரு எங்கள் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுத்தீரையா, என்னையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்மை ஆராதிக்க, உங்கள் வார்த்தையை கேட்க, இந்த கர்த்தருடைய பந்தியில் இந்த 1ஆம் தேதி காலையில் பங்கெடுக்க எங்களுக்கு பாக்கியத்தை தந்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்துக்காக நன்றி சொல்லுவோம். அறிக்கை செய்து நாம் இதை புசிப்போம். சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற
அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த புசிக்கும் போது மோட இணைகிறோம், இந்த புசிக்கும் போது மோட ஐக்கியப்படுகிறோம், இந்த புசிக்கும் போது உடைய ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம், நீடிய ஆயுசு நாட்கள், என்ற இளமை, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். புசிக்கும் போது எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள், எல்லா தரித்திரத்தையும் மரணத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், மீண்டும் வருவீர். இயேசுவே, உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்ட நாம் சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டது. உம்முடைய இரத்தம் எங்கள் சாபங்களை எல்லாம் நீக்கிவிட்டது. உம்முடைய இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது. உம்முடைய இரத்தம் சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுசு நாட்களையும் என்ற இளமையும் ஐஸ்வர்யத்தையும் ஜெயத்தையும் வெற்றியையும் பெருக வைக்கிறது. உம்முடைய இரத்தம் பிசாசு மேலே வெற்றியை காணும்படியாக செய்கிறது. இயேசுவே, உம்முடைய இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது. இயேசுவே, எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், மீண்டும் வருவீர். இயேசுவே, உம்முடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்துக்காக ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு நாம் ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் சமூகத்தில் இந்த கர்த்தருடைய பந்தியை கலந்து கொள்ள, கடவுளுடைய வார்த்தையை கேட்க, தேவ பிரசன்னத்தை அனுபவித்து உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி பலி சொல்ல எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்த உம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைக்கிற கர்த்தாவே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்காலை வெட்டுங்கள், எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும். ஆசீர்வாதத்தின் தண்ணீரால, நன்மையின் தண்ணீரால, செழிப்பின் தண்ணீராக, சுகத்தின் தண்ணீராக நிரப்பப்படுவதாக. இவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் அத்தனையும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருவதாக. இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம், அது அப்படியே நடக்கும். இவங்களுக்கு விரோதமாக எழும்ப நினைக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள், பலவீனங்கள், நோய்கள், பிசாசின் கிரியைகள் அத்தனையும் அழிக்கப்படுவதாக. கடவுளுடைய மகிமை மூடுவதாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம்மளை வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக.